Good morning, Miss. Good morning. யூனிட் 3ல எவ்வளவு வரைக்கும் பார்த்துருக்கிறோம் அக்ஷயன்? சொல்லுங்க, இதை எழுதிட்டோமா? வெயிட் பண்ணுங்க மிஸ். Miss, example for file symbols. விலங்கையில என்ன பார்த்தோம்? Example for file symbols பார்த்தோம் மிஸ். இதுவா பார்த்தது கடைசியா? Yes, miss. File அண்டக்குள்ள example for the file இதை பார்த்தோம் மிஸ். எக்ஸாம்பிள் 4வா? Yes, miss. இது பார்க்கலையா? இல்ல இல்ல மிஸ். இந்த வீடியோ தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிஸ், எக்ஸாம்பிள் for file symbols தான் அடுத்த பார்த்தோம். இதான் மிஸ். ரைட், ஓகே. இது எழுதிட்டீங்களே? இல்ல மிஸ், என்னதான் எழுதும். ரைட், ஓகே. Vashini, good morning. Good morning, Miss. பின் 4 இருக்கு. File with text, file with video, audio, image. மிஸ், ஆனா வீடியோ எவ்வளவு வரைக்கும் பார்த்தது, ஆனா ஜூஸ் இன்டர்ஃபேஸ் தான் கடைசி எழுதினாங்க மிஸ். மிச்சம் எழுத கிடாக்கு. யூசர் இன்டர்ஃபேஸா? மிஸ், ஆனா நீங்கள் எவ்வளவு வரைக்கும் வீடியோ ஆட்டினீங்க. இது எழுதிட்டோமா?
எழுதிட்டோமா அக்ஷயன்? அக்ஷய், சாரி மிஸ், இடையில சவுண்ட் வேலை செய்யாம விட்டுட்டு உழைச்சா மிஸ். யூஸ் இன்டர்ஃபேஸ் தான் கடைசி எழுதினாங்க. மெயினும் எழுதிட்டோம். ஃபைல் மேனேஜ்மெண்ட் எழுதிட்டோமா? இது ஓ மிஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் எழுதிட்டீங்களா? இல்லாட்டி ஹெடிங் போட்டிருக்கீங்களா? User interface and போட்டுட்டு a user interface is given to a user by the operating system to do his task. இதான் ஓகே, எழுதணும். எழுதிட்டீங்க. ஓ மிஸ், இதுக்கு அடுத்தா இனி எழுதணும் மிஸ். ரைட், பாருங்க. இதுவும் சொன்னான் என்ன, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். மிஸ், நீங்க ஐகான் எக்ஸாம்பிள் சொன்னானுங்களே. ஃபைல் சிம்பிள்ஸ் வரைக்கும் படிப்பிச்சிட்டீங்களா? ஆனா அங்காலே நீ எழுதணும் மிஸ், யூசர் இன்டர்ஃபேஸ்ல. இது படிப்பிச்சுனானா? ஓ மிஸ், நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபைல் சிம்பிள்ஸ் வரைக்கும் படிப்பிச்சிட்டீங்க, ஆனா யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்தா எழுதணும் மிஸ். எழுதணும். ரைட். சரி, இதை நீங்க பாத்துட்டீங்க தானே? ஐகான் சொன்னா இந்த இதெல்லாம் காட்டியிருக்க, இது என்ன டிவைஸ் இல்லாட்டி இது என்ன சாஃப்ட்வேர், அந்த மாதிரியானதான் ஐகான் சொல்லுவோம். அதோட ஐகான்ஸ். ஃபைல் ஹெடிங் போடுங்க. ஃபைல் ஃபைல் ஹெடிங் போடுங்க. Right. A file is a collection of data and information. அம்னா ஃபைல் சொன்னா என்னது? அம்னா ஃபைல் என்னது? வர்ஷினி, ஃபைல் என்னது? File is a collection of data and information. டேட்டா என்னது? தகவல்கள். தரவுகள். டேட்டா தரவு, இன்ஃபர்மேஷன் தான் தகவல்கள். அப்ப தரவுகளையும் தகவல்களையும் சேர்ந்தது தான் என்னது? ஃபைல் சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, ஃபைல் சொன்னா என்னது?
ரைட், அடுத்தது பாப்பா. ஃபைல ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபைல ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துறது ஃபோல்டர். இப்ப ஃபைல் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். ஃபோல்டர் வந்து பெருசு. சரியா? நான் உங்களை சொல்லியிருப்பேன். ஐசிடி புக் இருக்கு. ஐசிடி புக்கோட மேல் கவர் வந்து நாங்க ஃபோல்டர்னு சொல்லுவோம். சரியா? மேல் கவரை வந்து ஃபோல்டர்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற நோட்ஸுகள் இருக்கு தானே, ஒரு பேஜஸ், யூனிட்டுகள், அதுகள் எல்லாம் ஃபைல்ஸ் சொல்லுவோம். சரியா? சின்ன சின்ன யூனிட்டுகள்லாம் இருக்கு தானே, 1ஆம் யூனிட், 2ஆம் யூனிட்னு சொல்லி அந்த மாதிரி நோட்ஸுகளை நாங்க அப்படி சொல்லுவோம் ஃபைல்ஸ். அதை கவர் பண்றதுக்கு வச்சிருக்கிறது தான் ஃபோல்டர். சரியா? Excuse me, miss. எஸ் அம்னா. Miss, இங்க coverage problemனால கட் ஆகி வருது. அதுக்கு ஆன்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனா? எஸ். ஃபைல்னு சொன்னா collection of data and information. இதற்கு எழுதுங்க பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு என்ன செய்யுது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பிள்ளைகள்? யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம நாங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நாங்க பிரின்சிபல், ஒரு ஸ்கூல்ல அடிப்படையா வச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிரின்சிபல் ஆர்டர் கொடுக்கல டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவினோம். அத போலதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டரை நாங்க யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு என்ன உதவி செய்யுது என்றதான் இந்த ஹெடிங். சரியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹெல்ப் அஸ் டு டூ. என்னென்ன செய்யறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதவுது? நேம் ஃபைல், ஒரு ஃபைல வந்து நேம் பண்றதுக்கு. அடுத்தது எடிட் ஃபைல், ஒரு ஃபைலை எடிட் பண்ணலாம். சர்வ் ஃபைல் என்ன ப்ரிஃபர்ட் பிளேஸ், ஒரு இடத்துல வந்து ஃபைலை வந்து சர்வ் பண்றதுக்கும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதவி செய்யுது. சரியா? ரைட், அதே சொல்லுங்க பாப்போம். மிஸ், இதுக்கு முதல்ல ஏதாவது எழுதி தந்தாங்களா? இல்ல, இதுதான் இப்ப சொல்றீங்க. எழுதுங்க. ஓகே.
அடுத்தது பிள்ளைகள் இதுகள் என்னது? ஃபைல்ஸுகள். ஃபைல்ஸுகள் எப்படி நீங்க என்ன கண்டுகொள்ளுவீங்க? ஃபைல்ஸுகள் எப்படி என்ன கண்டுகொள்றது? அம்னா சொல்லுங்க பாப்போம். ஃபைல் எப்படி என்ன காணுவீங்க? மிஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இருந்தா கண்டுபிடிக்கலாம் மிஸ். விளங்கல அம்னா? அதுல இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனும் டேட்டா யூசிங்கும் இருந்தா அதை கண்டுபிடிக்கலாம் ஃபைல்ஸ் வந்து. என்னது இன்ஃபர்மேஷன் என்னது இருக்கு அதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைல்ண்டா நீங்க ஈஸியா என்ன சொல்லுவீங்க? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சொன்னா என்னது? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இல்லையாமா, டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டான்னு சொன்னா தரவு, இன்ஃபர்மேஷன் தகவல்கள். சரியா? தரவுகளையும் தகவல்களையும் ஒன்று சேர்த்ததுதான் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம். சரியா? டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஃபைல். அந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் என்னது? அது ஒரு வீடியோவா இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜா இருக்கலாம், இல்லாட்டி ஆடியோ ட்ராக்கா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வேர்ட் டாக்குமெண்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு தகவல் இல்லாட்டிக்கு தரவுகளை கொண்டுள்ளதுதான் ஃபைல்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுல பாருங்க, இதுல ஒரு வீடியோ இருக்கு. அது என்னது? அதுல ஒரு தரவு இருக்கு, இல்ல தகவல் இருக்குது. ஒரு வீடியோ கிளிப்ல ஏதோ ஒரு தகவல் இருக்கு, இல்லாட்டி தரவு இருக்கு. அத போல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. இதுல பாருங்க, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லயும் ஏதோ ஒரு தகவல் இருக்கு. அது என்னது? அஜெண்டா ஆஃப் த கல்ச்சரல் ஷோ. கல்ச்சரல் ஷோவோட அஜெண்டா இருக்கா. அடுத்தது ஒரு ஆடியோ ட்ராக் கொண்டு இருக்கு பாருங்க. ஆடியோ த ஸ்கூல் அந்தம். ஸ்கூல் அந்தம்னு சொன்னா பாடசாலை கீதத்தோட ஆடியோ ட்ராக் கொண்டு இருக்கு இந்த இமேஜ்ல. அடுத்தது மார்க் ஷீட் ஆஃப் கிரேட் 6A கிளாஸ். அடுத்த ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று இருக்கு. எக்ஸல் சாஃப்ட்வேருடைய ஷீட் ஒன்று இருக்கு. அதுல என்ன இருக்க போகுது? என்ன இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது? மார்க் ஷீட் ஆஃப் கிரேட் 6A மார்க் ஷீட். 6A பிள்ளைகளுடைய மார்க் ஷீட். அடுத்தது ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. அது என்னது? இமேஜ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் உடைய இமேஜ் ஒன்று இருக்கு. அப்ப இதெல்லாம் தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை உள்ளடக்கியதை நாங்க எப்படி ஒரு ஸ்பெஷலான நேமா சொல்லுவோம்? ஃபைல்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். மிஸ் இது எழுதவா? இல்ல சரி. ஃபைல் சிம்பல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபைல் சிம்பல்ஸ். அதுல ஹெடிங்க போடுங்க பிள்ளைகளா. இது என்னது? ஒரு டெக்ஸ்ட்னு சொன்னா அது ஒரு வேர்ட் டாக்குமெண்டா இருக்கு. வாய்ஸ்ன்னு சொன்னா அது ஆடியோ ட்ராக். ஆடியோ சாஃப்ட்வேருக்குள்ள நாங்க யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு ட்ராக் ஆடியோ ட்ராக், இல்லாட்டிக்கு வாய்ஸ். இது ஒரு இமேஜா இருக்கு. இல்ல சாரி, இது ஒரு வீடியோக்குரிய சாஃப்ட்வேர். இது சாஃப்ட்வேருக்குரிய ஐக்கன். இது ஆடியோக்குரிய ஐக்கன் மீன்ஸ் அதுக்குரிய குறியீடு. இது டெக்ஸ்டுக்குரிய குறியீடு. டெக்ஸ்டுக்குரிய குறியீட்டோட வாரது என்னமா இருக்கும்? வேர்ட் டாக்குமெண்ட். MS ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம், MS ஆஃபீஸ் வேர்ட். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் குறியதான் இந்த சிம்பல்ஸ்.
சரி, அடுத்தது இமேஜ். ஜேபிஜி இமேஜுக்குரிய சிம்பிள்ஸ் தான் இது. சரியா? ரைட். அப்ப நீங்க எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபைல் சிம்பிள்ஸ் போட்டுட்டு முடிஞ்சா பிள்ளைகள் உங்களால கீற முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு சின்னதா கீறிக்கொள்ளுங்க. சரியா? கீறிட்டு கீழே எழுதுங்க ஒரு 4, முதலாவது, 2வது, 3வது, 4வது. இது டெக்ஸ்ட் ஃபைல், வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல் அண்ட் இமேஜ். அடுத்தது போமா பிள்ளைகள், எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. மெட்டாக்கள் No, miss. அப்பா. ஓகே, அடுத்தது போவோம் பிள்ளைகள். Right. இதே மாதிரி நோட் பண்ணுங்க. இதே மாதிரி
ஃபைலுக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. கேரக்டரிஸ்டிக்னு சொன்னா பிள்ளை அதோடைய பண்புகள் ரெண்டு இருக்கு. ஒன்று ஃபைல் நேம், ஃபைலுக்குரிய நேம், அண்ட் அடுத்தது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சொல்லுவான். சரியா? ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எழுதி கொள்ளுங்க. அப்ப ஃபைல் போட்டுட்டு அதுக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக் அது ஒன்று ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இதுல பாருங்க, ஃபைல் நேம் யூஸ் டு ஐடென்டிஃபை த ஃபைல். ஃபைல ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று செய்து சர்வ் பண்றேன் பிள்ளைகள். அடுத்தது நீங்க பாப்பீங்க. அடுத்ததுல நீங்க அந்த ஃபைல் நேம் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பாப்பீங்க. எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் அது என்ன சொவ்வையான்னு சொல்லி எங்களுக்கு காட்டும். ஃபைல் நேம் நாங்க அதுக்கு ஃபைல் நேம் ஒன்று கொடுப்போம் தானே. இப்போ கிரேட் 6 ரெஜிஸ்டர் ஓ கிரேட் 7 ரெஜிஸ்டர் அந்த மாதிரி நேம் கொடுப்போம். அதுக்கு பக்கத்துல இன்னொன்று வரும். அது அந்த DOX இருக்கும், இல்லாட்டி JPG இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அது என்னத்தை வெளிப்படுத்தும்னா, இது என்ன சொவ்வையா, இந்த ஃபைல் என்ன சொவ்வையார கொண்டிருக்குன்னு சொல்லி. சரியா? சோ இதே மாதிரி கீழே எழுதி கொள்ளுங்க பாப்போம். ஃபைல் நேம் சொன்னா என்ன, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொன்னா என்னண்டு. ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஃபைல் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இதை போடுங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைல்
example for files. This one. இது பிள்ளைகள் எக்ஸாமுக்கு வரும் சரியா? ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிக்க சொல்லி. ஃபைல் நேம்னு சொன்னா நாங்க டைப் பண்ணி கொடுக்குற நேம் தான் வந்து ஃபைல் நேம்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அந்த ஃபைலில் ஒரு டொட்டுக்கு பிறகு இங்கால ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதுதான் என்னது எக்ஸ்டென்ஷன் சொன்னா இது என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லி காட்டும். அது தானாவே கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இதை போட்டுக்கொள்ளும், எக்ஸ்டென்ஷனை போட்டுக்கொள்ளும். சரியா? நாங்க இப்ப பெயிண்டில் எடுத்தோம்னு சொன்னா பெயிண்டுக்குரிய எக்ஸ்டென்ஷனை போடும். வேர்டில் எடுத்தோம்னா வேர்டில், எக்ஸல் எடுத்தோம்னா எக்ஸல், ஆடியோ எடுத்தோம்னா ஆடியோ. சரியா? அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் சொன்னா அது சாஃப்ட்வேரை குறிக்கிறது. ரைட்? இத மாதிரி எழுதி ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கவனமா பாருங்க பிள்ளைகள், எப்படி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இதுல செய்து காட்டுறாங்க. சரியா? ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது கவனமா பாருங்க. எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க. மினிமைஸ் பண்ணா என்ன பிள்ளைகள்? மினிமைஸ் சொன்னா அதை கீழே விடுறது. அப்ப அந்த இவங்க கீழே விட்டது இங்க பாருங்க, கீழே நிக்கும். இந்த இருக்கு பெயிண்ட். இந்த மிஸ்ஸிட பாயிண்டரை பாருங்க, இங்க இருக்கு. இந்த வீடியோல இருக்கிற ஸ்கிரீனுக்கு இங்க இருக்கு பெயிண்டட. சரியா? மினிமைஸ் மீன்ஸ் அதை கீழே விடுறது, டாஸ்க் பார்ல கீழே விடுறது. சரியா? மினிமைஸ். மேக்சிமைஸ் சொன்னா சின்னனா இருக்கிறத பெருசாக்குறது. சரியா? பாருங்க. இது தெரியுதா? மேக்சிமைஸ், மினிமைஸ். மேக்சிமைஸ் சொன்னா எவ்வளவு பெருசாக்கலாமோ அவ்வளவுக்கு பெருசாக்கலாம். மினிமைஸ் சொல்லிக்கலாம் அதே பட்டனை நாங்க திருப்பி அமர்த்தினோம்னு சொன்னா அது சின்னதா காட்டும். இந்த பாருங்க, மிஸ் காட்டுற மிஸ்ட பாயிண்ட்ல இந்த பாக்ஸ் இருக்கிறது. மேக்சிமைஸ் காட்டுனீங்கன்னா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்து பெருசாகும், இந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆகும்.
பிறகு திருப்பி மேக்சிமைஸ் சொல்லி நீங்க திருப்பி இதை கிளிக் பண்ணிக்கல இந்த ஸ்கிரீன் சின்னதா. சரியா? மேக்சிமைஸ் மினிமைஸ் ரெண்டுமே ஒரே பட்டன்ல தான் செய்யறது. சரியா? விளங்குதா? சரியா? ஓகேயா? தலையாட்டி காட்டினாலும் விளங்கும். மிஸ் எஸ். மிஸ் மினிமைஸ் பண்றாக்கு இந்த ஒரு சின்ன டேஷ் மாதிரி இருக்கும் அத மொத்தம் மினிமைஸ் ஆகும் தானே மிஸ்? மினிமைஸ் கீழே போடுற டாஸ்க் பாருக்கு போகும். இதுல இதுல இப்போ இந்த ஸ்கிரீனை நீங்க சின்னதாக்கி பெருசாக்கணும்னா ரெண்டுக்குமே இது மட்டும்தான் வேலை செய்யும். சரி, இதுல பாத்தீங்க தானே? பாருங்க, வடிவா பாருங்களா, வடிவா பாருங்க. மேக்ஸிமைஸ். சரியா? அப்ப என்ன செய்யுது அச்சயன்? பெருசாகுது, ஃபுல் ஸ்கிரீன் ஆகுது. இந்த இருக்கு பேர பாருங்க. சாரி மிஸ் ஆஃப் பண்ணிட்டு காய்ச்சல். இப்ப விளங்கிச்சு ஆக்சியன். மேக்சிமைஸ் சொன்ன எவ்வளவு பெருசாக்கலாமோ அது பெருசாக்கலாம். அதே போல சின்னதாக்குறதுக்கும் மினிமைஸ், அது சின்னதாக்குறதுக்கும் அதே பட்டனை நாங்க அமைத்தினோம்னு சொன்னா சின்னதாகும். அதை ரீசைஸ் சொல்லலாம், மினின்னு சொல்லலாம். சரியா? மிஸ் அது ஓகே மிஸ். ஆனா பெருசாக்கிச்சு திருப்பியும் அதே பட்டன் மத்த சின்னனாக்கலாம். ஆனா Yes. பெருசா இருக்கிறத சின்னனாக்குறாக்கு இந்த மினிமைஸ் பட்டனை யூஸ் பண்ணலாம். இது பர்டிகுலர்லி மினிமைஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், கீழே போடுறதுக்கு டாஸ்க் பாருக்கு. சரியா? மிஸ் அதான் நான் சொல்றேன். ஓகே, இது ஓகே, இது வந்து பர்டிகுலரா இதுக்கண்டே இதுடைய ஃபங்க்ஷன் வந்து கீழே போடுறது மட்டும்தான். சரியா? ஆனா நீங்க ஸ்கிரீனை பெருசாக்குறது சின்னதாக்குறதுக்கு ரெண்டுக்குமே, அதுவும் மேக்சிமைஸ் அண்ட் மினிமைஸ். மேக்சிமைஸ் மினிமைஸ் மீன்ஸ் பெருசு சின்னது. சொல்லுவீங்க, மினிமைஸ் சொன்னா சின்னது, மேக்சிமைஸ் சொன்னா பெருசு. சரியா? இங்கிலீஷ்ல மேக்சிமைஸ் மினிமைஸ். சோ அந்த மேக்சிமைஸ் மினிமைஸ் பண்றதுக்கு இந்த ஒரே பட்டனை தான் நாங்க பெருசாக்குறதுக்கு சின்னதாக்குறதும் பயன்படுத்துவோம். சரியா? இந்த தனி மினிமைஸ் என்னன்னு சொன்னா டாஸ்க் பாருக்கு கீழே கொண்டு வர்றது மட்டும்தான். சரியா? இல்லாட்டி உங்களுக்கு டவுட்டா இருந்தா மினிமைஸுக்கு தானே இது பயன்படுத்துறோம், எப்படி நாங்க இதுக்கு மினிமைஸ் சொல்றீங்கன்னு சொன்னா சொல்லலாம், ரீசைஸ் சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா மேக்சிமைஸுக்கு எதிரானது மினிமைஸ். சரியா? ஓகேயா அக்ஷயன்? ஓகே மிஸ். Maximize it opposite word? Mini. Right.